இன்னைக்கு வந்து ஆலு பன்னீர் பிரெட் சாண்ட்விச் செஞ்சேன். எப்படி செஞ்சேன் பார்க்கலாமா? எப்பவுமே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்க வேக வைப்பீங்க இல்லைங்களா? அது மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து வேக வச்சுக்கோங்க. நல்லா அது வந்து வேகணுங்க. கொஞ்சம் மசிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கொழ கொழன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் சாண்ட்விச்சுக்கு. எல்லாமே இல்லை, கொஞ்சம் மட்டும். அப்புறம் பாதி நல்லா உருளைக்கிழங்கு வெந்துட்ட உடனே அது கூட வந்து பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து அது கூட வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா சிக்கனோ இல்லைனா கரம் மசாலாவோ சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி போட மறந்துடாதீங்க. எந்த சப்ஜியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதாவது சாண்ட்விச்சுக்கு இது நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின சாண்ட்விச் மேக்கர். அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 லோஃப் பிரெட் வாங்கிட்டு வந்தேன் சாண்ட்விச்சுக்காக. இதை வந்து நம்ம எட்ஜஸை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ளீனாக நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சாண்ட்விச் மேக்கரை ஆன் பண்ணிட்ட உடனே இந்த ப்ரெட்டில் வந்து வேணும்னா கீயோ பட்டரோ ஆப்ஷன் தான், நீங்கள் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த சப்ஜி போட்டுட்டு அதை வந்து ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாண்ட்விச் மேக்கர் சூடு ஆகிட்டு இருந்தா இது மேலே வேணும்னா நீங்கள் கீ போட்டுக்கோங்க. போட்டு அதுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான். இதிலேருந்து வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு. நம்ம பேக்கரிலாம் வந்து ப்ரெட்டு வந்து மேக் பண்ணும்போது வரும் பாருங்கள், அது மாதிரி வரும். அந்த ஸ்மெல்லுலே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் லைட்டு ஆரஞ்சு லைட்டாக ஆனிச்சிங்களா, அப்போ சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடின்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடியான சாண்ட்விட்சை நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான சாண்ட்விச் ரெடி. இது கூட வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தவாவில் கூட ட்ரை பண்ணலாம்.